பாபுல் கினா கினன் நஃப்ஸ், பாபுல் கினா கினன் நஃப்ஸ். வசதி என்பது, திருப்தி என்பது கினன் நஃப்ஸ், மனதுடைய வசதி தான், உள்ளத்தின் வசதி தான், உள்ளத்துடைய திருப்தி தான். கினாண்டா வசதி, அந்த வசதி பணம் செல்வம் என்பது உள்ளத்தின் செல்வம் தான் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதுல என்ன செய்யறாருன்னா, முதலாவது ஒரு குர்ஆன் வசனம், முதலாவது ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வராரு. வகவுலுல்லாஹி தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை, அயஹ்ஸிபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன், நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அன்னமா நுமித்துஹும் மின் மாலின் வ பனீன், பிள்ளைகளை கொடுக்கிறது, சொத்துக்களை கொடுக்கிறது, நாங்கள் அவங்களுக்கு செய்கிற உதவியை நினைக்கிறாங்களா? அவங்க அல்லாஹ்வுடைய உதவின்னு நினைக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கூட தாரதுனால அல்லாஹ்வுடைய உதவின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கூட தாரதுனால அல்லாஹ்வுடைய உதவின்னு அர்த்தம் இல்லை. குறைய கொடுக்கிறனால அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு அர்த்தம் அல்ல. அல்லது குறைய கொடுக்கிறனால அல்லாஹ்வுடைய அருள்னு அர்த்தமும் என்னது அல்ல. அப்படி இல்லை. ஒருவனுடைய செயல்பாடு தான் என்ன செய்தது தீர்மானிக்கிறது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன், நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு அவசரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், முடிக்கிறதுக்கு. அவங்களுடைய கணக்கை என்னது முடிப்பதற்காக நல்ல விஷயங்களை நாம் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்றாரு இமாம், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன், அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒருத்தருடைய உதவி, அல்லாஹ் தஆலா நிறைய தாராண்டா நம்மளுக்கு அது உதவி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சில போல இஸ்தித்ராஜாக இருக்கு. இஸ்தித்ராஜ் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறது, எங்களே பிடிப்பது. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது மிக முக்கியமான ஒரு ஃபிக்ஹ், ஈமான் உள்ளவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அம்சம். அவர்களை நாம் கஷ்டங்களை கொண்டும் வறுமையை கொண்டும் சோதித்தோம், நிறைய கஷ்டங்களை கொடுத்தோம். எதற்காக வேண்டி, அவங்க செய்து கொண்டிருந்த பாவங்களை உணர்ந்து கொஞ்சம் திருந்தணும் என்பதற்காக, யோசிக்க வேண்டும் என்பதற்காக. அவங்க யோசிக்கலையா, அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். முதலாக என்ன செய்ய தெரியுமா, அவ்வாறு அவர்கள் எம்மை மறுத்தவுடன், அதுல படிப்பினை பெறாதவுடன், அந்த கஷ்டங்கள்ல அவர்களுக்கு வானத்துடைய ரஹ்மத்துக்களை திறந்து விட்டோம். நினைச்சு பாருங்க, முதல்ல என்ன செஞ்சோம், வானத்துடைய ரஹ்மத்துக்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் அப்படின்னு என்ன அனுபவி. அதான் பல் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், நல்ல விஷயங்களை வேகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கிடைச்சோடனே மனுஷன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, உன்ட கஷ்டம் போயிட்டு, என்ன விட்டு கஷ்டம் போயிட்டு, அல்லாஹ் என்னை இப்ப கவனிச்சுட்டான். என்ன சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்ன இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். இதுல அவர்கள் அனுபவித்தா என்ன நடக்கும், ஏற்கனவே கஷ்டத்தில் இறைவனை உணராதவர்கள் வசதியில் உணர்வாங்களா? உணர மாட்டான். அதனால அந்த மாதிரி அவர்கள் வேகமாக போற நேரத்தில் என்னை மறந்துடுவாங்க. இன்னும் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் அஹத்னாஹும் பக்தா, உடனே அவர்களை நான் என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன். திடீரென அவர்கள் உணராத வண்ணம் பிடிப்பேன் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். அதாவது சில பொழுதுகளில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நிறைய வசதிகளை சந்தர்ப்பங்களை தருவது இஸ்தித்ராஜாக இருக்கலாம். அதனால சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபும் மினல்லாஹ். ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருந்து அவன் திருப்பி இன்னொரு பாவம் செய்கின்ற நிலைமை வருகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்லாஹ்வுடைய தண்டனை, அது சும்மா வரல. அது நீ பாவம் செஞ்சு கண்டிக்கிறாய், உனக்கு தௌபாவுடைய வாசல், கஷ்டத்துடைய வாசல் திறந்தா உனக்கு நன்மை அது. ஆனா உனக்கு பாவத்துக்கு அப்புறம் இன்னொரு பாவத்துக்குரிய வழி திறக்குதுண்டா இறைவன் உனக்கு தண்டிக்கிறான் அர்த்தம். இறைவனை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை திறந்துடுறான்டா உடனடியே நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா, நல்லவர்களாக இருந்தால் இதுல தர்மம் செஞ்சு கொள்ளணும், என்னோட ஹக்குகளை நிறைவேற்றணும், குடும்பத்துக்குரிய கடமையை நான் செய்து கொள்ளணும், உறவுகளுக்குரிய கடமையை நான் செய்து கொள்ள வேண்டும், நான் என்னென்ன பாவம் செஞ்சுக்கிறேன் அவைகளை மன்னிப்பு, இப்படியான உணர்வு தான் ஒருத்தனுக்கு என்ன செய்யணும் வரணும். அதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் அன்றுதான இன்று வரைக்கும் ஈமானுடைய பாபுல ஒரு பெரிய வாதமே இருக்கு. என்ன, அல் கனி அஷ் ஷாக்கிர் அல் ஃபகீர் அஸ் சாபிர், அல் முஃபாதலா பைன் அல் கனி அஷ் ஷாக்கிர் வல் ஃபகீர் அஸ் சாபிர். கஷ்டத்துடன் பொறுமையாக இருப்பவன் சிறந்தவனா, பணத்துடன் நன்றியுடன் இருப்பவன் சிறந்தவனா? பணத்தோடு வசதியோடு நன்றியுடன் இருப்பவன் சிறந்தவனா, கஷ்டத்துடன் பொறுமையாக இருப்பவன் சிறந்தவனா? ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஃபாதலா பொதுவாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத விஷயம், பொதுவாக தீர்ப்பு சொல்ல முடியாத விஷயம். தனித்தனியாக எடுத்து என்ன செய்யலாம், அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம இந்த உலகத்தில் சொல்லலாம். இது மறுமை தீர்ப்பு சொல்லல, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வாசியானது, விசாலமானது. இங்க சொல்லப்படுற இந்த உலக ரீதியாக நம்ம ஒப்பிடுறதுல எது அவனுக்கு சந்தர்ப்பம் கூட இறைவனை நினைப்பதற்கு அப்படி என்பது, அதற்கு நிறைய ஹதீதுகள் என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள். இந்த ஹதீதை எல்லாம் முன்வைப்பாங்க. இந்த ஹதீதை யார் யார் முன்வைப்பாங்க தெரியுமா, வறுமையில பொறுமையா இருக்கிறவங்களும் முன்வைப்பாங்க,
வசதியில நன்றி அறிக்கணும்னு என்ன செய்வாங்க, இதை முன் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆல இல்ல விதிவிலக்கு கழிச்சு என்ன செய்றாங்க சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், பல் நுசாரி லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன், நாங்கள் அவர்களது நன்மைகளை அவசரமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அதுல என்ன வருதுண்டா, வலகும் அவர்களுக்கு உண்டு, இது அல்லாம வலகும் அமாலும் மின் தூனி தாலிக ஹும் லஹா ஆமிலூன், இவர்களுக்கு இன்னும் இவர்கள் நிறைய செயல்பாடுகளை செய்யவும் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் நிறைய செயல்பாடுகளை செய்யவும் இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். யாரு, நம்ம யாருக்கு பொருளாதாரத்தை அள்ளி வளையம் கொண்டிருக்கிறோமோ, வேகமாக பிடித்து கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் இன்னும் நிறைய வேலைகள் செய்யவும் இருக்கிறார்கள். இந்த செய்தியை பதிவு செஞ்ச இமாம் புகாரி கால இப்னு உயைனா, இந்த குர்ஆன் வசனத்துக்கு கீழே இமாம் இப்னு உயைனா சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் இப்னு உயைனா சொல்கிறார், லம் யஅமலுஹா லா புத்த மின் யஅமலுஹா, அல்லாஹ் தஆலா அவர்கள் இன்னும் செய்ய வேண்டிய அமல்களும் இருக்கின்றன என்று எதை சொல்றான்டா, அவர்கள் செய்யாத சில பாவங்கள் இன்னும் இருக்கின்றன, அதை அவர்கள் செய்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்வாங்க போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார். இந்த பணத்தின் மூலம், இந்த பொருளாதாரத்தின் மூலம் அவைகளை முடிச்சுட்டு தான் அவர்கள் போவார்கள் அல்லாஹ் தஆலா. அப்ப என்னடா, இந்த இடத்துல கினா வசதி, அதாவது சொத்து பொருளாதாரம் என்பது உள்ளத்துடைய பொருளாதாரம் தான் என்பதை குறிப்பதற்காக முதலாக இமாம் புகாரி அவர்கள் இந்த வசனத்தை பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 6446வது இலக்கம், எந்த தலைப்பை இமாம் புகாரி பாருங்க, எல்லாத்துலயும் தலைப்புக்கு பிறகு குர்ஆன் வசனம் வருது, அது பிறகு தான் அவர் போட்ட தலைப்புடைய ஹதீஸ் என்ன செய்து வருது. 6446வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் கினா, வசதி என்பது, பொருளாதாரம் என்பது, அன் கஸ்ரத்தில் அரத், நிறைய பொருள்கள் இருப்பது அல்ல, நிறைய வசதிகள் ஒருவனுக்கு இருப்பதல்ல கினா என்பது, உண்மையான வசதி என்பது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், உண்மையில் வசதி என்பது கினன் நஃப்ஸ், எனது உள்ளத்துடைய அந்த வசதி தான், எனது உள்ளத்துடைய அந்த போதும் என்கின்ற மனப்பான்மை தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. உள்ளத்துடைய வசதி, உள்ளத்துடைய போதும் என்கின்ற தன்மை தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. இங்க கினா என்ற ரசூலுல்லாஹ் பொருளாதாரத்தை இல்லை, போதும் என்ற மனப்பான்மை, போதும் என்கின்ற மனப்பான்மையை கேட்டல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அரத் வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நம்ம பார்க்கலாம், பொருளாதாரம், வசதிகள், சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தும் மனதில் ஒருவனுக்கு அல்லாஹ் தஆலா திருப்தியை கொடுக்கவில்லை என்றால் அவன் பெரிய நஷ்டவாளி, அவன் பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் தஆலா பொருளாதார வசதிகள் அளவாக கொடுத்து மனதில் அவனுக்கு திருப்தி கிடைச்சிட்டா அவன் மிகப்பெரிய ஒரு செல்வத்தில் என்ன செய்யறான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருப்தி தான் அவர்களை வாழ வச்சதை நம்ம பார்க்கிறோம். திருப்தியின்மை இருந்தால், வசதி இருந்தால் என்ன செய்யும், அழிபட்டு போயிடும். அதே போல திருப்தியோட தெரிக்கிறான்டா, சாதாரண பொருளாதாரம் இருந்தால் என்ன செய்யலாம், அவன் வாழ்ந்து கொண்டு போகலாம். திருப்தி தான் ஒருவனுடைய பொருளாதார எல்லையை தீர்மானிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். திருப்தி தான் ஒருவனுடைய பொருளாதார எல்லை. இயல்பிலேயே யாரும் முழுமையா திருப்தி அடைய மாட்டாங்க, அதான் வாழ்க்கை. ஆனா திருப்தி என்கின்ற உணர்வை ஈமான் என்ன செய்யணும், எங்களுக்கு நிறைய தரணும். அதனால தான் அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஹுதா, முதலாக நேர்வழி, வத்துகா இறையச்சம், வல் அஃபாஃப் பேணுதல், அதுக்கு பிறகு தான் வல் கினா போதும் என்ற மனப்பான்மை. இது மூன்று வந்தால் தான் அது என்ன செய்யும், வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியோடு இந்த தலைப்பு என்ன செய்கிறது, முடிகிறது. வரக்கூடிய வாரம் ஃபதுலுல் ஃபக்ர், வறுமையின் சிறப்பு என்கின்ற தலைப்பில் புகாரி சில விஷயங்களை கொண்டு வருகிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.